ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேலையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்பவரை, எரேமியாவை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று இந்த வசனம் நமக்கு தெரிகிறது. எரேமியா என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக, தம்முடைய ஊழியனாக, தமக்கு ஊழியம் செய்ய, தம்முடைய திருப்பணியை செய்ய அவரை தெரிந்து கொண்டார். எப்போ தெரிந்து கொண்டார்? அவர் நல்லா வளர்ந்து, அவர் நல்ல ஒரு இன்டலெக்சுவலாக, நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்கும்பொழுது அவரை தெரிந்து கொள்ளலை. அவரை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு உங்களை நோக்கி அந்த வார்த்தை வருகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக தேவ சமூகத்தில் இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்காக வாழ்கிற உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எரேமியாவை அன்று தெரிந்து கொண்டவர் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறதை இந்த வார்த்தை மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆம், கர்த்தர் என்னை தம்முடைய திருப்பணிக்காக, தமக்காக வாழ்வதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்று எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாக, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வாக்கியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எரேமியாவை நோக்கி சொன்னார், உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அவர் தான் உருவாக்கினார். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்து கொண்ட பிறகு என்ன சொல்கிறாராம்? உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. முதல்ல தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? பரிசுத்தம் பண்ணுறாரு. தமக்கு ஏற்ற, தம்முடைய திருப்பணியை செய்ய ஏற்றவனாக இந்த எரேமியாவை பரிசுத்தம் பண்ண. அது போல தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டபடினாலே தான் இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணி கர்த்தரை விசுவாசிக்கவும், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய முழுக்க ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவும் அவர் நம்மை வழி நடத்தி இப்படியாக நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அப்படின்னு சொல்லும்போது, ஜாதிகளுக்கு நம்மை தெரிந்து கொண்டவர் ஜாதிகளுக்கு இந்த வார்த்தை, மற்றவர்களுக்கு இந்த வார்த்தை தெரிவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழவும், கர்த்தரை பற்றி பிறருக்கு அறிவிக்கவும் நம்மை தெரிந்து கொண்டார். இப்படி நம்மை தெரிந்து கொண்டதை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே அன்றைக்கு எரேமியாவை தெரிந்து கொண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எங்கேருந்து தெரிந்து கொண்டார்? காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. காலேஜில் முடிக்கும்போது, அவங்க கோர்ஸ் முடிக்கும்போது போயிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அங்கே இருக்கிறவங்க தெரிந்து கொள்வாங்க. அவன் படித்து முடித்த நேரத்தில் இவங்களை அப்படி தெரிந்து கொள்ளலை. நீங்கள் படித்து முடித்து வந்த அப்புறம், அல்லது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக, அல்ல நல்ல ஒரு திடகாத்திரமாக, படிப்பாளியாக, பணக்காரனாக இருக்கும்போது உங்களை தெரிந்து கொள்ளலை. பிரியமானவர்களே, உங்கள் தாயின் வயிற்றில் அவரே உங்களை உருவாக்கினார். அதற்கு முன்பதாக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இதே போல தான் இன்னொருத்தர் கூட சொல்கிறாரு. யார்? தாவீது என்ற பக்தன் சொல்கிறாரு. தாவீது என்ற பக்தன்
சொல்கிறாரு. சங்கீதம் 71வது அதிகாரம் 6வது வசனத்தில், சங்கீதம் 71:6 சொல்கிறாரு, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அப்படின்னு தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்கிறாரு. தாவீது ஆட்டு மந்தைகளுக்கு பின்னால் இருந்த அவங்க அப்பாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது உன்னை ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். அப்போது அந்த பிள்ளையாண்டானை அவர் தாயின் வயிற்றில் எடுத்தது முதலே தெரிந்து கொண்டார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாகணும், அது மாத்திரமல்ல தம்முடைய நாமத்தை இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுத்தணும், தமக்காக பல வாக்கியங்கள் எழுதணும். பாருங்கள், சங்கீத புஸ்தகத்தில் அநேக அதிகாரங்களை தேவ வாக்கு போல இந்த தாவீது எழுதியிருக்க. இந்த வார்த்தை இன்றைக்கு எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. அன்றைக்கு தாவீது சொன்னா, என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து என்னை ஆதரித்தீர். தாயின் வயிற்றிலிருந்து அவனை தெரிந்து கொண்டார். அவன் எழுதிய இந்த புஸ்தகம், அவன் எழுதிய இந்த சங்கீத புஸ்தகம், அவனுடைய வாக்கியங்கள் இன்றைக்கு ஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அது போல தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் பின்பற்றவும் மற்றவர்களுக்கு இதை சொல்லவும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அதற்காக நம்மை அது ஏற்றவர்களாக பரிசுத்தம் பண்ணினார். சரி, இருக்கட்டும். அப்படி இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன், நீ போயிட்டு உன்னை ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்தில், அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ நான் பேச அறிய சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றார். ஐயோ, நான் சின்ன பையன், என்ன போய் தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்களே, என்னால் முடியாதுன்ற மாதிரி நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அநேக நேரங்களிலே பிரியமானவர்களே, அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி தெரிந்து கொண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், என்னையா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே, நான் சாதாரண ஆள், இப்படி சர்ச்சில் பின் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே எழுந்து போகிறவன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. பின் சீட்டில் நீங்கள் உட்காந்தாலும் சரி, முன் சீட்டில் உட்காந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு ஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றி ஒரு ரோல் மாடலாக இருக்கவும், இந்த உலகத்திற்கு ரோல் மாடலாக இருக்கவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்குங்க, உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார், அவருடைய வார்த்தையை உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஐயோ நான் முடியாதுங்க நான் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி தான் பாருங்கள், மோசே கூட சொன்னார். மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது அவர் கூட அப்படி தான் சொன்னார். பெரிய பெரிய ஆளுங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மோசே என்ன சொன்னாராம்? மோசையை கர்த்தர் அழைத்த பொழுது பாருங்கள், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில், யாத்திராகமம் 3:11, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறார். பாருங்கள், இவர் பார்வோன் வீட்டில் தான் பிறந்தவர். இந்த மோசே அங்கே தான் ட்ரெயின் ஆனவர். ட்ரெயின் ஆகிட்டு ஒரு சூழ்நிலை காரணமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்து வனாந்திரத்தில் 40 வருஷம் ஆச்சு. இப்போ கர்த்தர் திரும்ப உன்னை எகிப்துக்கு அழைக்கிறேன், எகிப்துக்கு அனுப்புவேன், பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக அனுப்புவேன், உன்னை அந்த என் ஜனங்களை மீட்டு வர அனுப்புவேன்னு சொல்லும் பொழுது, அவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுக்கும் பொழுது மோசே என்ன சொல்கிறாரு? ஐயோயோ, நான் ஏமாத்திரம் வேறு யாராவது அனுப்புங்களேன் அப்படின்ற மாதிரி நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறார். மோசே நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அதாவது இதுக்குள்ளே சில டைலாக்லாம் நடக்குது. கர்த்தருக்கும் மோசேக்கும் சில பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசியில் என்ன சொல்கிறார்? எவ்வளோ சொல்லிட்டார் ஆண்டவர் மோசேக்கு, இப்படி எப்படி எப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னால் கூட எல்லாம் கேட்டு 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 கடைசியில் என்ன சொல்கிறாரு? யாத்திராகமம் 4:10, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது
தேவரீர் அடியோனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாகவும் உள்ளவன் என்றான். பாருங்க, ஐயோயோ, நான் தித்துவாய் மந்த புத்தி, என்ன போய் அனுப்புறீங்க. ஆனால் இவர் யார்? பார்வோன் வீட்டில் பிறந்தவர். அங்கே அரச குடும்பத்தில் பிறந்து ஒரு இளவரசனாக ட்ரெயின் ஆனவர். அவர் 40 வருஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டார். மறந்து திக்குவாயாச்சு, ஆடுகளுக்கு பின்னால் இருக்கார். அப்போ அந்த லாங்குவேஜே வந்துடுச்சு இவருக்கு. யூன்னு இப்போ சொல்ல, நான் திக்குவாய் மந்த புத்தி, நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தகுதி இல்லாதவனாக ஆண்டவரிடத்தில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார். நீங்களும் நான் அப்படித்தான், நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, என்னால் முடியாது என்று சொல்லுகிற எண்ணம் நமக்கு ஒரு வேளை வரலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, அப்படிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். பாருங்கள், எரேமியாவுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். எரேமியாவுக்கு பதில் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? 7, 8, 9 வசனத்தில் 7, 8, 9 வசனத்தில் எரேமியாவுக்கு பதில் சொல்கிறார். நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை அனுப்புவானா ஆல்மோஸ்ட் என்று சொல்கிற ஒரு நிலைமைக்கு எரேமியா வரார். அப்போது என்ன சொல்கிறாரு கர்த்தர்? எரேமியாவுக்கு என்ன சொல்கிறார்? 7, 8, 9 வசனத்தில், ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகளை பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவள் எரேமியா, நான் சின்ன பையன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது கர்த்தர் அவனுடைய வாயை தொட்டு அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாயில் வைக்கிறார். எல்லா படிப்பும் வந்தாச்சு. நியாயப்பிரமாணத்தை பற்றி, கர்த்தருடைய வசனத்தை பற்றி எல்லா படிப்பும் டைரெக்டாக அவனுக்கு வாயில் கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் நான் தகுதி இல்லாதவன் என்று நீங்கள் நினைக்கலாம். தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஆண்டவரை தரிசனத்தில் பார்த்த பொழுது நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு தேவ தூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு தழலை, அக்கினி தழலை எடுத்து அவன் வாயில் வச்சார். அது என்னன்னா அக்கினி ஆகிய கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி இதே தான் பண்ணார், எரேமியா தீர்க்கதரிசி இதே தான் பண்ணார், உங்களுக்கு இதே தான் பண்ணுறாரு. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயில் வைக்கிறார். ஹல்லேலூயா, உங்கள் நாவில் வைக்கிறார், உங்கள் உதட்டில், உங்களுடைய நாக்கில், வாயில் வைக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தகுதிப்படுத்தும். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தகுதிப்படுத்துகிறார், வேத வசனத்தை கொண்டு தகுதிப்படுத்துகிறார். வேற என்ன தகுதி? பாருங்கள், ஒரு டாக்டர் படிக்கிறார், எம்பிபிஎஸ் படிக்கிறாருன்னா எம்பிபிஎஸ்க்கு நிறைய புஸ்தகங்களை படிக்கிறாங்க, நிறைய காரியங்களை படிக்கிறாங்க. ஸோ அவர்கள் படிக்கிற அந்த படிப்பு தான் அவர்களே டாக்டராக தகுதிப்படுத்துகிறது. ஒரு என்ஜினியர் ஆகும்போது என்ஜினியரிங்காக நிறைய புஸ்தகங்களை படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது அதில் இருக்கிற பொருள் தான், அதில் இருக்கிற காரியங்கள் தான் ஒருவனை என்ஜினியராக மாற்றுது, இல்லை ஒரு அக்கௌண்டண்ட்டாக மாற்று. அந்த சப்ஜெக்டை குறித்த படிப்பு தான். ஆகவே கர்த்தர் கொடுக்குற சப்ஜெக்ட்னா இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது இது நம்மை தகுதிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வேலையை நாம் செய்யும்படியாக கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை தகுதிப்படுத்துகிறது. எரேமியா தீர்க்கதரிசிக்கும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர்கள் வாயில் டைரெக்டாக போடுறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய வாயை உங்களுக்கு வைத்திருக்கிறார், பலவிதமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, வசனங்களை விலாவரியாக கேட்குறீங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்குள்ளே போகிறது. உங்களுக்குள்ளே போய் உங்களை திடப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை தகுதிப்படுத்துகிறது, உங்களை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக பாருங்கள், கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்துகிறார். இங்கே புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு இடத்துல பார்க்கும்போது 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2வது வசனம் 14வது வசனம் பாருங்கள், இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்.
வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீங்க? எப்படி சாத்தானை ஜெயிக்கிறீங்க? எப்படி பிசாசை ஜெயிக்கிறீங்கன்னா இங்கே சொல்கிறாரு, வேத வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதுனாலே, அது நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனாலே நாம் இந்த பொல்லாங்கனை, சாத்தானை, சத்ருவை ஜெயிக்கிறோம். ஆகவே அதை கொண்டு தான் நம்மை பலப்படுத்துகிறார். பாருங்கள், எரேமியாவை அழைத்தார். எரேமியா சொல்கிறார், கரெக்டாக அவர் தன்னை தாழ்த்தி சொல்கிறார், ஐயா நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா. கரெக்டு தான், அவர் தகுதி இல்லை தான். ஆனால் அவரை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். ஆகவே நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு முன்பாக, ஐயா நான் தகுதி இல்லை என்று நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். தகுதி எப்படி படுத்துகிறார்னா இந்த புத்தகத்தின் மூலமாக, இந்த பரிசுத்த வேதாகமாகிய புத்தகத்தின் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தை வசனங்கள் மூலமாக நம்மை தகுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை வசனங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே, இங்கே நல்லா சொல்கிறார் பாருங்கள் 1 யோவான்ல, தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீங்க. ஆகவே தேவ வசனம் நமக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு, அதன் மூலமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களை நோக்கிய வார்த்தை வருகிறது. கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய திருப்பணியை செய்ய, தம்முடைய ஊழியத்தை செய்ய உங்களை தெரிந்து கொண்டார். திருப்பணி என்பது பாருங்கள், அவருக்காக நம்ம வாழணும், அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழணும், அவருடைய வார்த்தையை பிறருக்கு நம்ம சொல்லணும். இந்த திருப்பணிக்காக நம்மை பரிசுத்தம் பண்ணி அவருடைய வார்த்தை நமக்குள்ளே போட்டு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரே தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு இந்த உலகத்திலே நடப்பிக்க வேண்டிய காரியம், இந்த உலகத்திலே அவர் நம்மை கொண்டு நடப்பிக்க வேண்டிய காரியம், அதாவது தேவனுடைய ராஜ்யம். நம்ம ஆரம்ப ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பூமியிலே வருவதாக. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதற்காக நம்மை பயன்படுத்துகிறார். அதற்காக நாம் ஊழியம் செய்ய, திருப்பணி செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரணும். எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய காரியத்துக்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வருவதற்கு உங்களை அழைத்தவர், உங்களை அதற்காக எக்யூப் பண்ணியிருக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி தம்முடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிரப்பி உங்களை பலப்படுத்தி போ அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, கர்த்தர் சொன்ன இந்த காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவார். எரேமியாவுக்கு சொன்னப்போ அவர் என்னால் முடியாதுன்னு அறை இல்லை நான் அவனை பலப்படுத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்து அவனை பலப்படுத்துகிறாரு. பலப்படுத்தி நீ போய் நான் சொன்ன காரியத்தை செய், ஆனால் இதை நான் உன்னோடு இருந்து சீக்கிரமாக, நீ செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிக்க உனக்கு நான் இதை நானே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னார் எரேமியாவுக்கு. உங்களுக்கு எனக்கு அதே வார்த்தை தான் சொல்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் எரேமியாவை போல தேவனுடைய ஊழியர்கள், தேவனுக்காக இந்த உலகத்திலே தேவனுக்காக வாழ, தேவனுக்காக ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஆகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதை அவர் சீக்கிரமாக கரெக்டாக நிறைவேற்றுவார். நம்ம வாசிக்கிற 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில், 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பரிசுத்தமாக்கியவர், தம்முடைய வார்த்தை வசனத்தினாலே நம்மை பலப்படுத்தி இருக்கிறவர், திருப்பணிக்கு நம்மை அனுப்புகிறவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் எதற்காக அனுப்புகிறாரோ அதை தீவிரமாக செய்வார், அதை அப்படியே செய்து முடிப்பார். இங்கே பாருங்கள், எரேமியாவுக்கு என்ன சொல்கிறாரு? 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 12வது வசனத்தில் எரேமியாவுக்கு சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரி, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தர் அழைத்து நீ போன்னு சொன்ன வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். எரேமியா மூலமாக அழைத்ததை தீவிரமாக நிறைவேற்றினார். அன்றைக்கு நம்மை கொண்டும் கர்த்தர் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டியதை தீவிரமாக நிறைவேற்றுவார். ஆனால் நீங்களும் நான் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும். என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொன்னாலும் உங்களை நான் பலப்படுத்துகிறேன்னு சொன்னார். அவரோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவர் சொல்கிறது கேட்டு, அவருடைய வசனத்தை கேட்டு தைரியப்பட்டு அவருடைய திருப்பணியை செய்ய நீங்கள் செய்யுங்க. அவருக்காக வாழுங்க. முதல்ல கர்த்தருக்காக நீங்கள் வசனத்தின்படி வாழுங்க.
கர்த்தருடைய வார்த்தை பிறருக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய பணியை செய்ய அவர் உங்களை பலப்படுத்தி அந்த காரியத்தை சீக்கிரமாக அவங்க கொண்டு நிறைவேற்றுவார். அதற்கு அவரோடு நாம் கோஆப்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் இருந்து கோஆப்ரேஷனோடு இந்த பணியை நாம் செய்கிறோம் போது செய்யும் பொழுது, அன்பானவர்களே, மூன்றாவது ஆள் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் சாத்தான், எதிரில் நிற்கிறான். அவன் நம்ம தடை பண்ணி நமக்கு எதிர்ப்பு கொடுக்க வருவான். எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது, எதிர்ப்பு வரும். பாருங்கள், எரேமியா முதல் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தில், எரேமியா 1:19 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நற்பணியை நாம் செய்யும் பொழுது, ஆண்டவரோடு இசைந்து நாம் இந்த நற்பணியை செய்யும் பொழுது, மூன்றாவது ஆள் அந்த சாத்தான் பிசாசு எதிர்த்து நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வருவான். ஆனாலும் அவன் ஜெயிக்க மாட்டான், நம்ம தான் ஜெயிப்போம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் சொன்ன காரியத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இது சம்மதிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரோடு இசைந்து இந்த காரியத்திலே தைரியமாக பலமாக முன்னேறி செல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்காக நீங்கள் வாழும்பொழுது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பாருங்கள், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன், எனக்கு தாட்சி கிடையாது. ஏன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அமைதியான இடங்களிலே அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய அவர் என்னை நடத்துகிறார். அவர் நடத்தும் பொழுது அவருக்கு இசைந்து நான் நடக்கணும். அவர் சொன்ன காரியத்தை தீவிரமாக உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்தே உங்களை தெரிந்து கொண்டு, ஒரு பர்பஸுக்காக உங்களை தெரிந்து கொண்டு, ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த நோக்கம் இந்த உலக வாழ்க்கையிலே என்னென்ன நோக்கம் உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருக்காக தீவிரமாய் நிறைவேற்றுவார். அவரோடு நாம் இசைந்து அவருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நடப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாம் ஒரு ரோல் மாடலாக, ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நாம் இருந்து எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை, ஜாதிகள் நம்முள்ளமாக கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள நம்மை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை குணமாக்கும். உம்முடைய திரு வசனத்தை அவர்கள் வாயில வைத்து, அவர்கள் இருதயத்தில் வைத்து உமக்காக அவர்களை பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.